உங்கள் சரத் மருத்துவமனை. நியூராலஜிக்கல் டிஸார்டர் இது எதனால் வருது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கை கால் நடுக்கம் இருக்குது, ஸோ உடனே நம்ம அதுக்கான மருத்துவத்தை எடுத்துக்கணும். இப்போ நிறையா நீங்கள் ஓவர் த கவுண்டர் போய் கேட்டிங்கன்னாவே அஸ்வகந்தா போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள். அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏதாவது 1 or 2 ஹெர்பலாக டெய்லியுமே உணவு நீங்கள் சேர்த்துக்கங்க. நீங்கள் ஹெர்பல் அப்படிங்கிறது மருந்து, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரக் வேறு, மருந்து வேறு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மருந்து அப்படிங்கிற மறு உந்து உங்களை பழைய நிலைக்கு தள்ளக்கூடியது, பக்க விளைவு இல்லாது, சைடு எஃபெக்ட் இல்லாது, எல்லாத்துக்குமே உதவுறது, ஒரு சமயம் மாற்றி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சில இப்போ திருப்பலாக கன்ஃபார்ம் எடுக்கலாமா? எஸ், ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன் பேரில் தாராளமாக நீங்கள் எடுங்க. அஸ்வகந்தா எடுக்கலாமா? எடுக்கலாம். தன்வந்தரம் எடுக்கலாமா? எடுக்கலாம். இது எல்லாமே ஒரு டாக்டரோட கன்சல்டேஷன் பேரில் வாங்கி அதை ரெகுலராக சாப்பிட்லாமா, எப்படி சாப்பிட்லாம், என்ன வகையான உணவுகள் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு ஃப்யூச்சரில் டிமென்ஷியா வரக்கூடாது, நிறைய பேருக்கு வந்து எனக்கு அல்சைமர் வருது, எனக்கு வரக்கூடாது அப்படின்னா தாராளமாக மருந்துகள் இதில் இருக்குது. எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அற்புதமான மெடிசன்ஸ் வந்து இந்த சித்தா, ஆயுர்வேதா இது வந்து ஆமாங்க என்னது நாட்டு மருந்து. நாட்டு மருந்துங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை நம்ம நாட்டு மருந்து அப்படின்னு அப்படி கேவலமாக சொல்ல கிடையாது. ஸோ நாட்டு மருந்துங்கிறது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கூடாது. இந்த நம்ம மஞ்சள்னு சொன்னால் நம்ம மஞ்சளெல்லாம் போய் நம்ம சாப்பிட்றதா அப்படின்னு கிடையாது. ஆனால் அதே மஞ்சளை குறுக்கு மீன்னா வாங்க டெய்லி ஒன்று சாப்பிடுங்க. ஸோ மக்களுடைய எண்ணமே என்னன்னா, நம்ம ஃபாரின்லேருந்து ஒன்று வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் இருக்குது, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு நோயை நம்ம குணப்படுத்திடலாம். அல்சர் இருக்குது, கொலைட்டிஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, நியூராலஜிக்கல் டிஸார்டர் இருக்குது. இப்போ நீங்கள் ஐபிஎஸ்க்கு நியூராலஜிக்கு நிறைய இடத்துல சம்மந்தம் இருக்குது. ஐபிஎஸ்க்கு மைண்டுக்கும் நிறையா இருக்கும், அல்சருக்கு மைண்டுக்கும் நிறையா இருக்கும். நம்ம போய் அல்சருக்கு மருந்து கேட்டால் இந்தாங்க ஒரு மருந்து சாப்பிடு, அந்த மருந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் சொல்ல இந்த மெடிசன் சாப்பிட்டிங்கன்னா கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஹெர்பலாக சாப்பிட்டு வரைக்கும் கேன்சர் வர மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்காங்களா? இல்லை. ஆனால் ஹெர்பல் எல்லாமே வந்து வெஸ்டடி எடுத்து சாப்பிடுவோம், அரளிப்பூ எடுத்து அரைச்சி குடிச்சிடுவேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்துக்குமே தெர் இஸ் அ டாக்டர். அவங்க எதுக்கு இருக்கிறாங்க? உங்களை இண்டிகேட் பண்ணுறதுக்கு, இதை சாப்பிடு, டோஸ் அண்ட் பொட்டன்சி என்ன, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ இதோட அறிவு வேணும். வாதப்பித்த கபத்தை நோய்க்கு சொல்லி கொடுத்து மருந்து கொடுப்பாங்க. இப்போ எங்கள் மருத்துவத்தில் அப்படி கிடையாது. இதெல்லாம் நீக்கிய மருந்துகள் அப்படிங்கும்போது நம்ம மருந்துகளை கொடுக்குற மெத்தடு வேறு. ஸோ எங்களோட டயக்னோஸ்டிக்ஸே வேறு மாதிரி இருக்கும். கரெக்டாக ப்ராப்பர் டயக்னோஸ்டிக்ஸ், ரூட் காஸ் என்ன எல்லாமே பார்த்து தான் நம்ம மருந்து கொடுப்போம். ஸோ ஒரு ஃப்யூச்சரில் ஒன்று நல்லா இருக்கணும்னா அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், நல்லா ஏதாவது 2-3 மருந்தை ஒரு மருத்துவர்கிட்ட வாங்க, அவர் சொல்கிற 2 மருந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது, சார் நான் வேறு மருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன், இது எடுக்கலாமாண்ணா? இந்த மருந்து எது கூட வேணால் எடுக்கலாம். அமிர்தம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்ல மருந்துகளை எடுங்க. குழந்தைகளுக்கு இருந்து இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு வயசாகிடுச்சு அதனால கிடையவே கிடையாது. பிறந்த குழந்தையிலிருந்து, ஏன் பிறக்காத குழந்தைக்கே மருந்து கொடுத்தவர் இந்த ட்ரெடிஷன் மெடிசன். முடியாத கட்டத்துக்கு நம்ம எதாவது வேறு மருந்துகள் எடுக்கிறோம், அது வேறு விஷயம். அது எங்கே முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே வந்து நம்ம அது வேறு விஷயம். மற்றபடி மோஸ்ட் அது தலைவலி, காய்ச்சல், மூட்டு வலி, இடுப்பு வலி, அல்சர், அல்சைமர், எனக்கு வந்து கிடினஸ் ஆகுது, புரியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், கொலைட்டிஸ், அல்சர், இப்போ சீசர் டிஸார்டர், பேரலிட்டிக்கு, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சூப்பர் மெடிசன் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஈவன் ஆட்டிசம் பேபி, ஏடிஹெச்டி, டிசலக்சியா இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகிற ஒரு நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்ம அந்த மருந்து கொடுத்தா அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டியே அவ்வளோ அருமையாக இருக்கும். நிறைய டெவலப்மெண்டல் விஷயங்கள் இதில் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கேளுங்க, ஒரு மருத்துவர்கிட்ட வந்து சார் நான் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கலாம். ஸோ நிறைய இம்யூனிட்டி ரைஸ் பண்ணுற மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது. அந்த காலத்தில் ஒரே மருந்துகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் அடிக்கடி சொல்கிற சுவர்ண பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் பல மடங்கு. எல்லா ஸ்டேஜுக்குமே மருந்து இருக்குது. பீரியட் வருதா மருந்து இருக்குது, ஏஜ் அட்டன் பண்ணுறீங்களா அதுக்கு மருந்து இருக்குது, இப்போது கன்சீவ் ஆகிறீங்களா மருந்து இருக்குது, இப்போது கன்சீவ் ஆகி குழந்தை டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மருந்து இருக்குது, குழந்தைக்கு மருந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே மெடிசன் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு இன்னும் இங்கே வந்து என்ன கேட்போம், சார் இது சைடு எஃபெக்ட் வருமா? எத்தனை வருஷமாக வெளியெல்லாம் மருந்து எடுக்கிறீங்க? 15 வருஷமா? என்னென்ன சைடு எஃபெக்ட்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, நம்மகிட்டே கொடுத்துருப்பாங்க. அங்கே போய் கேட்டிங்களா இல்லைங்க சார். அப்போ ஏன் இங்கே கேட்குறேன்? அதுதான் மக்களுடைய இந்த அறியாமை. நிறைய விஷயங்களை மக்கள் அப்படி தான், டெசிஷன் மேக்கிங் வெரி புவர். நாம் என்ன பண்ணணும், நம்ம என்ன எடுக்கணும், எதை பற்றி நம்ம பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து சும்மா கேட்க வேண்டியது, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு உள்ள போய் கேட்கணும். அதுவும் நல்ல இப்போ எல்லா இடத்துலையுமே சில மைனஸ் ப்ளஸ் இருக்கும், எல்லா மருத்துவத்திலையும் இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா ரெப்யூட்டடான இடத்துல எதுவுமே மேக்ஸிமம் தவறு வராமல் மருந்துகளை ப்ரிப்பேர் பண்ணுறது மேக்ஸிமம் இல்லை, 100% வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனை மேக்ஸிமம் இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ
ஸோ இங்கே மாதிரி இடங்கள்லாம் வந்து இது வரைக்கும் நாங்களும் 24 வருஷமாக பண்ணுறோம். ஒரு ஆளுக்கு நான் சைடு எஃபெக்ட் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. டெவலப்மெண்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர. ஸோ எல்லா ஏஜினும் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம ஒன்று வரக்கூடாது, ப்ரிவென்ஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம இல்லை இதிலிருந்து நான் கொஞ்சம் வெளியே வரணும், ஃப்ரீயாக இருக்கணும், மனநிலை எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருத்துவம் ஒரு அற்புதமான மருத்துவம். இது எடுக்கணுன்னா நீங்கள் யூ மஸ்ட் பி அ லக்கியஸ்ட் பர்சன். ஸோ இது தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த மருத்துவம் அருமை. எல்லா நோய்களுக்குமே ஒரு முறை இங்கே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேளுங்க, அது உங்கள் வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும். நன்றி, வணக்கம். தைராய்டு பிரச்சனை 20 வருஷமா இருந்தது. 20 வருஷமா இருந்ததுங்களா? சரி. சுகர் 5 வருஷமா இருந்துச்சு. ஓகே. இருதய பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷமா இருந்தது. ஒரு வருஷமா இருந்துச்சு. தைராய்டால இருக்கும்போதே என்னால முடியாது, போய் படுத்துருவேன், கொஞ்சம் சோர்ந்து படுத்துருவேன், டயர்டா இருக்கும், வேலை செய்ய முடியாது, ரொம்ப அனிமிக்கா இருந்தேன். எல்லாருமே ரொம்ப பேசினாங்க. இப்போ இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த 3 மாசத்துல இந்த தடவை நல்லா உடம்பு பிடிச்சிருக்கு, இந்த மூஞ்சும் மாற்றங்கள் இருக்கு. நம்ம டயர்ட் இல்லாம வேலை நல்லா ஆரோக்கியமா செய்றீங்க. சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily, and if it is necessary that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.